எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய பங்கை அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாய் தொடர்ந்து வழிநடத்தி வந்திருக்கிறார் இந்த நற்கருணை ஆண்டவர். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும், உன்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குவேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பங்கிற்கும் நம்முடைய பங்கு மக்களுக்கும் பல்வேறு விதமான அபரிவிதமான ஆசீர்வாதங்களை இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வல்லமை மிக்க ஆண்டவரை நாம் புகழுவோம், போற்றுவோம், ஆராதிப்போம். நாம் இருப்பதும் இயங்குவதும் அவரிலேதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். வரலாற்றில் வாழ்ந்த கடவுள் இன்று அதே நற்கருணை ஆண்டவர் வழியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த நேரத்தில் அவருடைய உடன் இருப்பையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய அதிசயத்தையும் பெற இந்த பாடல் வழியாய் நாம் இறைவனை தொடர்ந்து ஆராதிப்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மகிமையான நாள், ஆசீர்வாதத்தின் நாள், நம்மை படைப்பின் தொடக்கத்திலிருந்தே நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவர். அவருடைய உடனிருப்பையும் அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நம்முடைய பங்கிற்காகவும் பங்கு மக்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே.
விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அன்புக்குரிய இறை சகோதரமே, இயேசு உன்னை அளவற்ற விதத்தில் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். புனித தென்போஸ்கோ இப்படியாய் சொல்லுவார், உன்னுடைய வாழ்க்கையிலே அதிக வரங்கள் வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி நற்கருணை நாதரை சென்று சந்தி என்று சொல்லுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிறவர், நம்முடைய சோர்விலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர், நம்முடைய போராட்டங்களிலிருந்து நம்முடைய கண்ணீர்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் இந்த நற்கருணை ஆண்டவர். நாம் இவரை அடிக்கடி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய மைய பொருளாகவே நாம் இவரை எடுத்து செல்ல வேண்டும். 1993ஆம் ஆண்டு மெரினா கடற்கரையில கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த ஒரு நற்செய்தி கூட்டமானது ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வட இந்தியாவை சார்ந்த அசோக் மிஸ்ரா என்ற நபர் இந்த கூட்டத்திற்காக தலைமை தாங்கி அழகு தமிழில் ஆண்டவருடைய இறை வார்த்தையை பற்றி அறிவித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த அசோக் மிஸ்ராவினுடைய வலது கை சூம்பிய நிலையில அவர் இறை வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருந்தார். வட இந்தியாவில் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இந்தியாவிற்கு வந்து எப்படியாவது கத்தோலிக்க மக்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு வந்த கும்பல் தான் இந்த அசோக் மிஸ்ராவினுடைய அந்த குழுமம். ஆனால் அசோக் மிஸ்ரா ஒரு தனிநபர் அந்த குழுமத்தை உருவாக்கி அங்கு இருக்கக்கூடிய எல்லா தேவாலயங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி, அங்கு இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய சுரூபங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி இருந்தார். அப்பேற்பட்ட நிலையில ஒரு தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுரூபங்களையும் அங்கு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அடித்து உடைத்துக் கொண்டிருந்தார்களாம் அவருடைய அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த நபர்கள். உடனடியாக எல்லா சுரூபங்களும் உடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆலயங்கள் எல்லாம் தரைமாக்கப்பட்ட பின்பும் கூட எதையாவது நாம் இன்னும் தரைமட்டமாக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அந்த அசோக் மிஸ்ரா இன்னும் தன்னுடைய அந்த நண்பர்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். அப்போது அந்த தேவாலயத்தில் மிச்சமாக இருந்தது அந்த நற்கருணை பெட்டி மட்டும்தான். உடனடியாக அந்த அசோக் மிஸ்ரா தன்னுடைய கையில் வைத்திருந்த ஒரு கடப்பாறையால் அந்த நற்கருணை பெட்டியை ஓங்கி அடித்தாராம். உடனடியாக அந்த அசோக் மிஸ்ராவுடைய வலது கை உடனடியாக மின்சாரம் பாய்ந்தது போல ஏதோ ஒரு ஈர்ப்பின் சக்தியாக அப்பொழுதே அன்றிலிருந்து அவருடைய கை செயலிழந்து போயதை உணர்ந்து விட்டார். அதற்கு பின்புதான் அந்த அசோக் மிஸ்ரா கேட்டாரா, அதனுடைய மர்மம் என்ன என்று கேட்கிற போதுதான் தெரிந்ததாம், அதிலே நற்கருணையிலே ஆண்டவர் இருக்கிறார், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு அன்றிலிருந்து அந்த கூட்டத்திலிருந்து விலகி வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய இறை வார்த்தையையும் அந்த நற்கருணை மையத்தையும் இன்னும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கு விடுதலை வாழ்வை கொடுக்கக்கூடியவர் இவர்தான். நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் இவர்தான். நம்முடைய போராட்டங்களிலிருந்து நம்முடைய கண்ணீர்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் இவர்தான். கிறிஸ்துவ வாழ்வினுடைய அச்சமும் ஆணிவேராக இருப்பது இந்த நற்கருணை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இவர்.
உலகம் முடியும் வரை உங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த நற்கருணையிலே நான் இறுதி வரை உங்களோடு இருப்பேன் என்பதை மட்டும் அல்லாமல் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த நற்கருணையிலே நமக்காக விட்டு சென்றிருக்கின்றார். ஒரு மனிதன் பிறப்பது வாழ்வது அவனுடைய உயரிய நோக்கம் என்று சொல்லுவார்கள். நம்முடைய ஆண்டவர், நற்கருணை ஆண்டவரோ, அவருடைய பிறப்பும் ஏழ்மை, இறப்பும் ஏழ்மை. இதற்கு நடுவிலே அவர் நமக்காக இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களிலிருந்து அவர் மீட்பை பெற்றுக் கொடுத்தார். இந்த மீட்பின் நாயகரை, இந்த வரலாற்றின் நாயகரை நாம் எப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வை கொடுத்ததாய் நாம் பார்க்கிறோம். அந்த விடுதலையின் நாளை நாம் விடுதலை பயண நூலிலே பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தமானது வீட்டின் நிலைவாசலிலே பூசப்பட வேண்டும் என்று சொல்லியும், யாருடைய வீட்டிலெல்லாம் அந்த இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டை கடவுளின் தூதர் கடந்து செல்கிறார் என்றதையும் நாம் பார்க்கிறோம். அதுதான் பாஸ்கா என்றும், அந்த இரத்தம் பூசப்படாத அந்த வீடுகளில் எல்லாம் தலைப்பேரான மகள்கள் அனைத்தும் கொல்லப்படும் என்று சொல்லி விடுதலை புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இவ்வாறு நடந்த போது பார்வோன் மோசேவை அழைத்து, உன் மக்களை அழைத்து கொண்டு போய் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் பல அற்புதங்களை, அடையாளங்களை உணர்ந்த அந்த பார்வோன் அன்றைக்கு தான் உணர்ந்து கொண்டார். அப்பொழுதே மோசேவை அழைத்து, உன்னுடைய மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் என்று சொல்லுகிறார். உடனே இஸ்ராயேல் மக்களை அன்றைக்கே பார்வோன் விடுதலை செய்ததாய் பார்க்கிறோம். அன்றே அவர்கள் விடுதலை வாழ்வுக்குள் கடந்து வந்து விட்டார்கள். இஸ்ராயேல் மக்கள் எப்போதெல்லாம் அவர்கள் விடுதலை வாழ்வுக்குள் கடந்து வந்தார்களோ, நாமும் அன்றிலிருந்தே விடுதலை வாழ்வுக்குள் கடந்து போய்விட்டோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தை 22, இந்த கடவுள் தான் பகலிலே மேகத்தூண் வழியாகவும் இரவில நெருப்பு தூண் வழியாகவும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வு செய்தார் ஒவ்வொரு நாளும் என்பதை நாம் பார்க்கிறோம். இதே போலதான் திருப்பாடல் ஆசிரியர் இப்படியாக நற்கருணை ஆண்டவரை குறித்து பாடுவார். ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்தருளும், உமது பிரசன்னத்தை நான் காண வேண்டும். இன்றும் அதே ஆண்டவர் அதே பிரசன்னத்தை நம் மத்தியிலே காண செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய அக கண்களினால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய உடனிருப்பை. எப்பேற்பட்ட நிலையில் நாம் அவருடைய இறை பிரசன்னத்தை உணர்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். விடுதலை வாழ்வை கொடுத்தவர், நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறவர், உன்னுடைய துன்ப நேரங்களில் எல்லாம் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர். இன்று நாம் எப்பேற்பட்ட நிலையில் அவரை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எப்பேற்பட்ட நிலையிலே நாம் அவரை உணர்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நற்கருணை ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் அவருடைய இறை பிரசனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். காரணம், நாம் அவரை ஒவ்வொரு நாளும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரிடத்திலிருந்து பல கொடைகளையும் பல்வேறு வல்லமைகளையும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை, தாவீது ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை எங்கெல்லாம் எடுத்து சென்றாரோ, குறிப்பாக அன்று தாவீது ஓபேதினுடைய வீட்டிற்கு ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை எடுத்து செல்கிறார். அப்போது நடனம் ஆடிக்கொண்டு ஆண்டவரை வாழ்த்தி பாடிக்கொண்டு ஆட்பரித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அவர் சென்ற இடங்கள் எல்லாம் வெற்றி பெற்றதானே பார்க்கிறோம். இன்று இவர் நமக்கு வெற்றியை மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையை ஒவ்வொரு நாளும் மாற்றி புதிய வாழ்வுக்குள் நம்மை கடத்தி கொண்டிருக்கின்றவர். ஆம் அன்புக்குரிய இறை சகோதரமே, ஆண்டவரை தேடி வருகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடுவதில்லை. யார் யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தார்களோ அவர்கள் எல்லாம் குணம் பெற்று சென்றதாகவும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்று சென்றதாய் நாம் பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர் இரு கரம் விரித்தவராய், இதயத்தை நமக்காக திறந்தவராய்,
ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணையிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இயேசு உலகிலே வாழ்ந்தபோது அவர் குணமாக்குகிறவராகவும் நன்மை செய்பவராகவும் வாழ்ந்தார். அவருடைய ஆடையை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்று சொன்ன அந்த பெண்ணுடைய நம்பிக்கை பார்வையற்றவர்களையும் பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களையும் குணமாக்கினார். யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தார்களோ அவர்கள் எல்லாம் குணம் பெற்று சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். முடக்குவாதமுற்றவரை 4 பேர் தூக்கி வந்தபோது இயேசு அவருடைய நம்பிக்கையை பார்த்து வியாதியுற்றவரிடம் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று சொல்லி எள்ளி நகைத்தார்கள். இருந்தாலும் அவனை குணமாக்கினார். காரணம், அவர் குணமாக்கக்கூடியவர். இறந்து போய் 4 நாட்களான அந்த லாசரை பார்க்கிறோம். அவருக்கு உயிரை கொடுக்கின்றார். பாவியான பெண் இயேசு தேடி வந்தபோது அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருக்கு புது வாழ்வு தந்தார். ஆண்டவர் இயேசு விடுதலை வாழ்வை தருபவராக இருந்தார். அதனால்தான் அவருக்கு இமானுவேல் என்று நாம் அவரை அழைக்கிறோம். அவர் எந்நாளும் நம்மோடு இருக்கக்கூடியவர், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இப்படியாக வாழ்வு தருபவரை, விடுதலை தருபவரை தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தால் நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய வாழ்க்கையில நற்கருணை நாதரை ஒவ்வொருவரும் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி உணர்ந்த மனிதருள் ஒருவர் தான் புனித பவுலடியார். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து தான் என்னுள் வாழுகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசுவினுடைய அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பான விதத்தில் பெற்றுக்கொண்டார். இயேசுவினுடைய இறை வார்த்தைகளை போகிற இடங்களில் எல்லாம் அந்த இறை வார்த்தையை அறிவித்து ஆண்டவருடைய மாட்சியை வெளிப்படுத்த ஒரு காரணமாய் இருந்தார். காரணம், இறை அனுபவத்தை பெற்றார். இயேசு அவரில் வாழ்ந்தார், இவரும் அவரில் வாழ்ந்தார். நாமும் இதே நேரத்தில் அவரோடு வாழ்வோம். இவர் கொடுத்த அந்த கொடைகளையும் இவர் கொடுத்திருக்கிற அந்த பரிசையும் அந்த வல்லமையையும் தான் நம்முடைய பங்கு இன்னும் பல்வேறு செயல்பாடுகளில் இறைவனுடைய மாட்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். கடவுள் இரக்கம் உள்ளவர். இரக்கமே உருவானதனால்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கத்தின் வடிவில் பல்வேறு செயல்களை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்று நம்மில் அநேக பேர் பல்வேறு நோய்களோடு, பல்வேறு பிரச்சனைகளோடு, பல்வேறு கண்ணீர்களோடு நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை உணர்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் வாசித்தது போல யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தார்களோ அவர்கள் எல்லாம் குணமும் அதிசயங்களையும் பெற்று சென்றதாய் நாம் பார்த்தோம். இன்று நாம் இவரை தேடி வருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நாம் இவரை அப்படியாக விட்டு சென்று போய்விடுகிறோம். பல்வேறு நேரங்களில் உலகத்தோடு வாழுகிற நேரங்களில் எல்லாம், உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகளில் எல்லாம் நாம் ஈடுபடுகிற போது இவரை நாம் மறந்து போய்விடுகிறோம். நம்மை படைத்தவரை மறந்து போகிறோம். நமக்கு வாழ்வு கொடுக்கிறவரை மறந்து போய்விடுகிறோம். சிந்தித்து பார்ப்போம். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொல்லி யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 19 வாசிக்கிறோம். நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அன்று இஸ்ராயேல் மக்களை கரம் பிடித்து வழி நடத்தி வந்தவர் இன்று நம்மையும் கரம் பிடித்து வழி நடத்தி வருகிறார். நற்கருணை வரலாற்றில் உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு எம்மாவூசு ஊருக்கு பயணமாகிறார். ஆனால் அவர்களுடைய கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தன. ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையை சொல்லுகிற போது அவர்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எறிந்ததாய் நாம் பார்க்கிறோம். இந்த வரலாற்று நற்கருணை ஆண்டவர் இரண்டாவதாக தோல்வி மனநிலையில் இருந்த தன்னுடைய சீடர்களை உற்சாகப்படுத்துகிறார். அப்பம் பிடுகிற நேரத்தில் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாய் நாம் பார்க்கிறோம். அப்பொழுதே அந்த இரவிலே அவர்கள் எருசலேம் நோக்கி திரும்பி வந்ததாய் நாம் வாசிப்போம்.
வரலாற்றில் வருகிற நற்கருணை ஆண்டவர் இயேசு உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். தோல்விகளை கண்டு நாம் பயந்து போகக்கூடாது. தோல்விகள் எல்லாம் நமக்கு ஒரு வெற்றியின் படிக்கற்கள். இயேசு இந்த உலக வாழ்க்கையில வெற்றியை நோக்கி வரவில்லை, மாறாக பெயருக்காக வரவில்லை, புகழுக்காக வரவில்லை. கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக நமக்காக ஒப்புக் கொடுக்கின்றார். இவர் கொடுக்கக்கூடியவர், நாம் தான் கையேந்த வேண்டும். அதே போல புனித அன்னை தெரேசா இப்படியாய் சொல்லுவார், எனக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் இந்த நற்கருணை ஆண்டவர் தான் என்று சொல்லுவார். நான் இன்று இப்பேற்பட்ட நேரங்களிலே பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் இந்த நற்கருணை ஆண்டவர் என்றுதான் சொல்லுவார். அன்புக்குரிய இறை சகோதரமே, அதே ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில உணருவோம். துன்பங்களோ, துயரங்களோ, போராட்டங்களோ, கண்ணீர்களோ உன்னை எதுவுமே தீண்டாது. வாதை உன்னுடைய கூடாரத்தை நெருங்கவே நெருங்காது என்று சொல்லுகிறார். பல்வேறு நேரங்களிலே நாம் தோல்விகளை கண்டு பயந்து போகிறோம். தோல்விகளை கண்டு தவறான முடிவுகளை எடுக்கிறோம். எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி பல்வேறு நேரங்களிலே மன போராட்டத்தோடு உளைச்சலோடு வாழுகிறோம். ஆனால் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை கரம் பிடித்து வழிநடத்துகிறவர், பெற்ற தாய் உன்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னவர், இந்த நற்கருணையில நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் பல்வேறு தேவைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் திரும்பி வருகிற போதெல்லாம் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அன்று ஊதாரி மைந்தன் என்னுடைய தந்தையிடத்திலே போவேன் என்று சொன்னார். தந்தை தன்னுடைய மகனை கட்டி தழுவி அரவணைத்து முத்தமிட்டது போல நம்மை ஒவ்வொரு நாளும் கட்டி தழுவி அரவணைத்து நம்முடைய குற்றங்களிலிருந்து மன்னிப்பு கொடுக்கின்றார். நாம் இவரை உணர்வோம். வரலாற்றில வாழ்ந்த இதே நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார். அதை நாம் உணர்ந்தவர்களாய் அவருடைய கண்களும் அவருடைய மேலான அந்த பராமரிப்பும் நம்மை சூழ்ந்து வருகிறது என்பதை உணர்ந்து நம்முடைய சோர்வுகளில் இருந்து, நம்முடைய குழப்பங்களில் இருந்து, போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற அந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி இந்த பாடல் வழியாய் நாம் அவரை இன்னும் போற்றி ஆராதிப்போம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தொடக்க நூல் புத்தகத்தில் அதிகாரம் 12 இறைவார்த்தை 2 இப்படியாய் வாசிப்போம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அன்று ஆபிரகாமுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அதன் வழியாய் உன்னுடைய சந்ததியர்கள் ஒவ்வொருவருமே அந்த ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுவார்கள் என்று சொல்லி அந்த படைப்பின் தொடக்கத்தில் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன்னுடைய தொடக்கம் எளிமையாய் இருந்தாலும் உன்னுடைய வருங்காலம் வளமை மிக்கதாய் இருக்கும் என்று சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே போராட்டங்களோடு வாழ்ந்திருப்போம். ஏண்டா வாழுகிறேன் என்று சொல்லி பல்வேறு ஒரு குழப்பங்கள், தவறான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து வரலாம். ஆனால் ஆபிரகாமோ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டதனால்தான் ஆண்டவரும் அவரை உயர்த்தினார். யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் வாழ்வு பெற்று சென்றார்கள். அவர்கள் எல்லாம் புதிய வாழ்வுக்குள் கடந்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்று நம்பிக்கையோடு நாம் வருவோம். இன்று எத்தனையோ ஆலயங்களில் எல்லாம் இன்று பல்வேறு நிலைகளில் நற்கருணை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை நாம் கொடுக்க தவறி போய் விடுகிறோம். அவர் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். கிறிஸ்தவனுக்கு எங்கிருந்து அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறப்படுகிறது என்று சொன்னால் இந்த நற்கருணையிலிருந்து தான். இவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உன்னை கரம் பிடித்து வழி நடத்தி வருவேன், உன்னுடைய துன்ப வேலைகள் எல்லாம் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர் இன்று நம்மை ஒவ்வொரு நாளும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் நம்மை பலப்படுத்துகிறார். பல்வேறு நேரங்களிலே நாம் கண்கள் இருந்தும் குருடராய் போகிறோம். அந்த பார்வையற்ற அந்த பர்த்திமேயை சொல்லுவார், நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். நாம் இன்று பார்க்க வேண்டியவர் இவர்தான். இன்று உலகத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரங்களிலே உலகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடியவர். இந்த ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை அனுபவிப்போம். அனுபவிப்பதனால் மட்டும்தான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னுள் வாழுகிறார் என்று சொல்ல முடியும். புனித பவுலடியாரோ கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி முற்பட்டவர். ஆனால் இயேசுவினுடைய அனுபவத்தை அவர் உணர்ந்து கொண்டார். அந்த அனுபவத்தை உணர்ந்ததினால் மட்டும்தான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னுள் வாழுகிறார் என்று சொல்லி பெருமையாக சொன்னார். கிறிஸ்துவுக்காய் அடியேன் தொண்டனானேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கக்கூடிய கடமை எனக்கு மிக பெரிய பொறுப்பு என்று சொன்னார். வரலாற்றில் வாழ்ந்த கடவுள் இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதே, கலங்காதே,
திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். இன்று நம்முடைய குடும்பங்களில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிக்கல்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த ஒரு நல்ல உறவு இல்லை. குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் அந்த நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கின்றன. அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடியவர் இந்த நற்கருணை ஆண்டவர். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தாலே எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொன்னவர். எத்தனையோ பேர் இன்று ஆண்டவருடைய பாதத்தில் அமர தவறி போய் விடுகிறோம். சுகங்களை மட்டும் நாம் எதிர்பார்க்கிறோம். உலகத்தினுடைய பெயரையும் புகழையும் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் ஒரு மாயை. ஆனால் இவர் கொடுக்கக்கூடிய அந்த நிம்மதி தான் உண்மையான நிம்மதி. இவர் கொடுக்கக்கூடிய அந்த சுகங்கள் தான் உண்மையான சுகங்கள். இவர் கொடுக்கக்கூடிய அந்த மேலான திறமைகள் தான் உண்மையான திறமைகள். அந்த திறமைகளை நாம் இவருக்கு தான் பயன்படுத்த வேண்டும். அன்புக்குரிய இறை சகோதரமே, புனித மேக்சிமிலியன் கோல்பை இப்படியாய் சொல்லுவார்: கடவுள் நம்மிடையே உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், அந்த உலகம் முடியும் வரை நான் அனுபவிக்கிறேனா, அதை எப்படி நான் உணர்கிறேன், அதை உணர்ந்தும் விட்டேன் என்று சொல்லுவார். இன்று பல புனிதர்களை நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய உடலை மட்டும் 40 நாட்கள் உண்டு அந்த குழந்தை தெரேசாமால் வாழ்ந்ததை நாம் பார்ப்போம். பலன் கொடுக்கக்கூடியவர், நம்மை சோர்விலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர். அதே போல புனித அம்ப்ரோசியார் இப்படியாய் சொல்லுவார்: என்னுடைய உடலுக்கு, என்னுடைய நிலை வாழ்வுக்கு எனக்கு பலன் கொடுக்கக்கூடியதே இந்த நற்கருணை தான் என்று சொல்லுவார். இந்த ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலன்படுத்துகிறவர். அந்த மேலான வல்லமையையும் ஆற்றலையும் நாம் உணர்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை எல்லாம் மூடி நம்முடைய பாவங்களை நினைத்து பார்ப்போம். உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார். இந்த பாவியான அந்த பெண்மணிக்கு புது வாழ்வு கொடுத்தார். சந்தோஷத்தோடு அந்த பெண்மணி சென்றார். இன்று நாம் அந்த மன்னிப்பை பெறுவதற்காய் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். உண்மையான மன வருத்தத்தை நம்முடைய பாவத்திற்காய் நாம் வெட்கப்பட்டு போவோம். தாவீது அன்று தன்னுடைய பாவத்திற்காக வெட்கப்பட்டு போனார். அன்று பாபிலோனிய அடிமை தலையில் இருந்த அந்த மக்களை மீண்டும் அந்த பழைய நிலைக்கு உயர்த்துகிற போது இவர் மன்னிக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறார். இன்று நம்மையும் இந்த நற்கருணை ஆண்டவர் மன்னிக்கக்கூடியவராயிருக்கின்றார். ஆகவே நம்முடைய பாவத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் நம்முடைய மன்னிப்பை, ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் இப்பொழுது இறைஞ்சுவோம். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்
கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தை 28 இப்படியாய் வாசிப்போம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுவார். நமக்கு இளைப்பாறுதல் வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
இல்லாமல் நான் வாழ முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தை 28 இப்படியாய் வாசிப்போம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். நற்கருணை நாதர் தன்னுடைய அருள் பொழிவாள் நம்முடைய பயத்தையும் மன கவலைகளையும் குழப்பத்தையும் போக்கி நம்முடைய மனதிற்கு ஆறுதலையும் உள்ளத்திற்கு உறுதியையும் ஆன்மாவிற்கு அமைதியையும் தந்து தம்முடைய பேரன்பால் நம்மை இந்த நற்கருணையின் வழியில ஒவ்வொரு நாளும் மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவரிடத்துல நாம் நெருங்கிய உறவு கொள்வோம். திவ்ய நற்கருணை ஆராதனை இயேசுவோடு தனிப்பட்ட முறையில் ஆழமான அன்புறவு கொள்ள ஒவ்வொரு நாளும் நம்மை அழைத்து செல்கிறது. ஆகவே இந்த அருமையான இந்த நற்கருணை ஆண்டவரை போற்றி துதித்து அவரை ஆராதிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவோம். இந்த நற்கருணை ஆண்டவர் தம்முடைய தாய் அன்னை மரியாள் வழியாய் தொடர்ந்து நமக்கு பரிந்து பேசுதலை தர வேண்டும் என்று சொல்லி இந்த இறுதி ஜெபத்தின் வழியாய் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய வழிகாட்டுதல், உம்முடைய மேலான இரக்கம் எங்களை சூழ்ந்து வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையின் வழியாய் ஆசீர்வாதங்களையும் உம்முடைய இரக்கத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வேதனைகளையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுடைய சோர்வுகளையும் நீர் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர். பல்வேறு நேரங்களிலே என்னுடைய தனிமை உணர்வு, என்னுடைய போராட்டம், என்னுடைய வாழ்க்கையினுடைய விரக்தி இல்ல, தவறான முடிவில் தவறான செயல்பாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வேதனைகளை என்னுடைய துயரத்தை நீர் மட்டும்தான் அறிவீர். என்னுடைய கவலைகளை நீர் இன்பமாக மாற்றக்கூடியவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் இந்த ஆராதனையில பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை மக்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மருத்துவர் நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு தான் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். பல்வேறு நேரங்களில் நாங்கள் வெளி ஆடம்பரத்தில் நாங்கள் மற்றவர்கள் பார்ப்பதற்காக நாங்கள் நன்றாக இருப்பதை போன்று நடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளத்தில் ஏராளமான கவலைகள், ஏராளமான பாரங்களை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த காயங்களை நீர் மட்டும்தான் ஆற்ற முடியும். அதற்கு உம்மால் மட்டும்தான் மருந்து கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த மருந்தே நீர்தான் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. இவருடைய காயங்கள், இவருடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா நோயாளர்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இதோ இந்த அவ்வப்போது வருகிற மாட்டி வதைக்கிற எல்லா நோய்களிலிருந்து எங்களுக்கு பூரண சுகத்தை தருவீராக. இதோ உடைய தாயினுடைய பரிந்துரை எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் நீர் உடைய தாயின் வழியாய் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் எல்லாவிதமான அருளை கொடுத்ததாய் நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இடைவிடாத சகாய அன்னையினுடைய பரிந்துரையை இதோ பாதுகாவலியாய் கொண்டிருக்கிற உடைய தாயினுடைய பெயரை தாங்குகிற இந்த ஆலயத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த பங்கில் இருக்கக்கூடிய எல்லா நோயாளர்களுக்கு விடுதலையை தருவீராக. நீர் விடுதலையை தரக்கூடியவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நான் உன் மத்தியில வந்து உன்னை குணப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறேன். இதோ குணத்திற்காக, இதோ உள்ள தனிமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களின் தொட்டு ஆசீர்வதிப்பீராக.
நான் ஆண்டவனுடைய ஆடையை தொட்டாலே குணம் பெறுவேன் என்று சொன்னார் அந்த பெண். இதோ நம்பிக்கையோடு வந்து அந்த பெண்மணி குணம் பெற்று சென்றது போல இதோ இதோ இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற இவருடைய கண்ணீர்கள் கவலைகள் நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்பிக்கையோடு கேட்கிற எல்லா விண்ணப்பங்களையும், நம்பிக்கையோடு வைக்கிற எல்லா தேவைகளையும் நீர் எங்களுக்கு நிறைவு பெற செய்வீராக. உன்னுடைய தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய கரங்களில அழகிய மணிமுடியாய் ஒவ்வொரு நாளும் திகழ வேண்டும். உலகத்தினுடைய அந்த மாயத்துல சிக்கிக் கொள்ளாமல், உலகத்தில் இருக்கக்கூடிய கொடிய பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொள்ளாமல், குடி நோய்களுக்கு நாங்கள் அடிமையாகாமல், மன கவலைகளுக்கு அடிமையாகாமல், தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல், உம்மை நோக்கி திரும்பி வர எங்களுக்கு அருள் தருவீராக. அன்று இஸ்ராயேல் மக்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்தி அந்த பாலும் தேனும் அந்த கானான் தேசத்திற்கு வழிநடத்தி சென்றது போல எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்வீராக. குடும்ப சமாதானத்தை தருவீராக. குடும்பத்துல சமாதானமே இல்லையே என்று சொல்லி எத்தனையோ பேர் போராட்டங்களோடு இருக்கிறார்கள். நிம்மதியை நீர் கொடுக்கக்கூடியவர். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்தாலே நான் நலம் பெறுவேன், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வதே எனக்கு ஒரு பாக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த நிம்மதி இந்த நற்கருணையிலிருந்து தான் கிடைக்கிறது என்பதை எங்களுக்கு உணரச் செய்வீராக. குடும்ப சமாதானத்தை தருவீராக. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடன் தொல்லைகள், எல்லா தொழில் முன்னேற்றங்கள், நாங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நினைக்கிறோமோ, நல்ல வேலை வாய்ப்புக்காக, திருமண காரியங்களுக்காக, இன்னும் எங்களுடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் இந்த ஆண்டிலிருந்து வருகிற ஆண்டிலும் கூட எல்லா நாட்களிலும் உம்முடைய உடனிருப்பை தொடர்ந்து நாங்கள் உணர எங்களுக்கு அருள் தருவீராக. நற்கருணை ஆண்டவரே, இதோ நாங்கள் சமர்ப்பித்திருக்கிற இந்த வேண்டுதல்களை எல்லாம் தொடர்ந்து நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவீராக. நீர் எங்களோடு வாழுகிறீர், நான் வாழுகிறேன் நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறீர், எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறீர். தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம். இவற்றின் வழியாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது மீட்பின் கொடைகளையும் மீட்பின் கனிகளையும் உம்முடைய இரக்கத்தையும் சுவைக்க எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே
உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.